டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். தென்கொரியாவின் அதிபராக இருந்தவர் யூன் சுக் இயோல். இவர் கடந்த 2024 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சியில் உரையாற்றினார். அப்போது தென்கொரியாவில் இராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதாக திடீரென அறிவித்தார். நாட்டுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் செயல்படும் சில சக்திகளை வேரோடு எடுத்தெறிய வேண்டும், அதற்காக கடுமையான நடவடிக்கை அவசியம் என்று கூறினார். இது நாட்டில் பெரும் சர்ச்சையை எழுப்பியது. பொதுமக்கள், அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தென்கொரிய நாடாளுமன்றத்தில் யூன் சுக் இயோலை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீதும் அவரது மனைவி மீதும் ஊழல் உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் நாட்டில் இராணுவ சட்டத்தை அமல்படுத்த தன்னிச்சையாக முடிவெடுத்த குற்றத்துக்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சியோலில் உள்ள மத்திய மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜி குய் யோன் நேற்று தீர்ப்பளித்தார். நீதிபதி தனது தீர்ப்பில் கூறும்போது, தனது அரசியல் எதிரிகளை ஒடுக்க நாடாளுமன்றத்துக்குள் இராணுவ வீரர்களை யூன் சுக் இயோல் அனுப்பி வைத்துள்ளார். சில காலங்களுக்கு நாடாளுமன்றத்தை முடக்கி வைக்கும் அவரது உள்நோக்கம் இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. நாட்டில் இராணுவ சட்டத்தை அறிவித்ததால் சமூக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. எனவே முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டார். மேலும் யூன் சுக் இயோல் இராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு உதவியாக இருந்த முன்னாள் இராணுவ அமைச்சர் கிம் யாங் ஹியூனுக்கும் 30 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. முன்னதாக யூன் சுக் இயோலுக்கு மரண தண்டனை வழங்கும்படி அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. எனினும் அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்கவில்லை. ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது அரசு துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். பொதுமக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஜெனீவாவில் நடைபெற்ற அணு ஆயுத ஒழிப்பு பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அருகே USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தனது துணை போர்க்கப்பலுடன் தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு போர்க்கப்பலும் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க போர் தளவாடங்களை மத்திய கிழக்கு பகுதியில் குவித்துள்ளது. இது மிகப்பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவது போல் தெரிகிறது. இந்த தாக்குதல் சில வாரங்களில் தொடரலாம் என கூறப்படுகிறது. AI உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக தலைவர்கள் முன்னணி நிறுவனங்களின் CEOக்கள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியது. AI தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த 3 யோசனைகளை முன்மொழிகிறேன். AI தொழில்நுட்பம் பயிற்சி தொடர்பாக தெளிவான வழிகாட்டு நெறிகளை வரையறுக்க வேண்டும். குறிப்பாக AI தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும். AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் 100% வெளிப்படையாக செயல்பட வேண்டும். அதாவது AI தொழில்நுட்பங்களை கருப்பு குடுவைக்குள் வைத்து மூடாமல் அனைவருக்கும் தெரியும் வகையில் கண்ணாடி குடுவையில் சேமிக்க வேண்டும். எந்த தொழிலிலும் AI தொழில்நுட்பம் மனிதர்களை தோற்கடிக்க அனுமதிக்கக்கூடாது. AI தொழில்நுட்பத்தை இயக்கும், கட்டுப்படுத்தும் அதிகாரம் மனிதர்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த 3 கொள்கைகளை அடிப்படையாக வைத்துதான் இந்தியா செயல்படுகிறது என்று தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்த ரிட் மனுவில் மின்சாரம் பொதுப்பட்டியலில் இருக்கிறது, மின் நுகர்வு மீதான வரி, மின் விற்பனை மீதான வரி விதிக்கும் அதிகாரம் ஆகியவை மாநிலங்களுக்கான அதிகார பட்டியலில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு புதிய மின்சார திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையின் கீழ் 246வது பிரிவு வழங்கியுள்ள மாநிலங்கள் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரத்தையும் மீறுவதாக இந்த திருத்த சட்டம் உள்ளது.
புதிய மின்சார திருத்த சட்டத்தில் உள்ள அம்சங்கள் மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் அரசியல் சாசனம் வகுத்துள்ள கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் உள்ளன. குறிப்பாக மின்சார திருத்த சட்டத்தின் 23வது விதி சட்டவிரோதமாக உள்ளது. எனவே புதிய மின்சார திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி இதை விசாரித்த தலைமை நீதிபதி கூறியது, சிலர் வசதி வாய்ப்பின்றி உள்ளனர், சிலர் கல்விக்கும் அடிப்படை வசதிகளுக்கும் செலவிட முடியாத நிலையில் உள்ளனர். இது உண்மைதான். இது போன்ற நபர்களுக்கு கல்வி, அடிப்படை வசதிகளை வழங்குவது அரசின் கடமை. ஆனால் இலவசங்களை பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள்தான் அனுபவித்து வருகின்றனர். பெரிய அளவிலான நில உரிமையாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஆடம்பர விளக்குகளையும் இயந்திரங்களையும் இலவச மின்சாரத்தில் அவர்கள் தொடர்ந்து இயக்குகின்றனர். மின்சார வசதி வேண்டுமென்றால் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாமே. யாருடைய வரிப்பணத்தை கொண்டு இலவச மின்சாரம் வழங்குவது? இது தமிழகத்துக்கு மட்டுமின்றி நாடு முழுமைக்கும் பொருந்தும். அனைத்து மாநிலங்களிலும் இலவச திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. நாம் எது மாதிரியான கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறோம்? மின் கட்டணத்தை செலுத்த முடிந்தவர்களையும் செலுத்த முடியாதவர்களையும் வேறுபடுத்தி பார்க்காமல் ஏன் ஒரே மாதிரியான சலுகைகள், இலவசங்களை வழங்குகிறோம்? மாநில அரசிடம் நிதி இல்லாவிட்டாலும் இலவச திட்டங்கள் விரிவுபடுத்தப்படுகின்றன. வசூலிக்கப்படும் 25% வரி வருவாயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏன் செலவிடக்கூடாது? வருவாய் மிகுதியான மாநிலமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களான சாலை மேம்பாடு, மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் மேம்பாடு போன்றவற்றை செயல்படுத்தும் கடமை அரசுக்கு இல்லையா? இதற்கு பதிலாக தேர்தலின் போது உணவு, உடை போன்றவற்றை கொடுக்கின்றனர். அவற்றையும் மக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்கின்றனர். நாட்டில் என்ன நடக்கிறது? தேர்தல் நடைபெற்ற மாநிலங்கள், நடைபெறப் போகும் மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை அறிவோம். தேர்தல் நெருங்கும் போது மட்டும் திடீரென திட்ட அறிவிப்புகள் ஏன் வெளியிடப்படுகின்றன? தேர்தலுக்கு முன்பு பல்வேறு இலவச திட்டங்கள் ஏன் அறிவிக்கப்படுகின்றன? இதுபோன்ற இலவச அறிவிப்புகள் வெளியிடுவதை அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அறிஞர்களும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இலவச திட்டங்களை அதிக அளவில் செயல்படுத்தினால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடுப்பதாகிவிடும். எல்லாவற்றையும் நிலைப்பாடு தேவை. எவ்வளவு காலம்தான் இலவசங்கள் தொடர்வது? காலை இலவச உணவு, இலவச எரிவாயு, இலவச மின்சாரங்கள் என எல்லாவற்றையும் இலவசமாகவே வழங்கினால் மக்கள் ஏன் வேலை செய்ய வேண்டும்? தேவையான எல்லாம் இலவசமாகவே கிடைக்கும் போது உழைப்பதற்கும் வேலை செய்வதற்கும் எப்படி கற்றுக்கொள்வார்கள்? இது போன்ற தேசத்தை தான் நாம் கட்டி எழுப்புகிறோமா? இவ்வாறு கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தமிழக அரசின் ரிட் மனுவுக்கு பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டார். டெல்லியில் நடைபெற்ற முக்கிய கனிம வளங்கள் தொடர்பான கருத்தரங்கில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பேசியதாவது, நாட்டில் கிடைக்கும் முக்கிய கனிமங்கள் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றன. உலக பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் முக்கிய கனிம வளங்கள் அதிக முக்கியத்துவம் வகிக்கின்றன. சூரிய ஒளி மின்சக்தி, லித்தியம், தாமிர அடிப்படையிலான துறைகளுக்கு முக்கிய வகை கனிமங்கள் முதுகெலும்பை போன்று உள்ளன. நாம் வாழும் இந்த உலகின் எதிர்காலம் இந்த முக்கிய கனிமங்கள் கிடைக்கும் தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியை பொறுத்தே அமையும். இந்தியாவின் கனிமவள பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்கபடியாக முக்கியமாக கனிமங்களை ஆராய்வதற்கான 41 தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் முக்கிய கனிமங்களின் பட்டியலில் கோக்கிங் வகை நல்ல சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் முக்கியமான கனிமங்களின் பட்டியலில் கோக்கிங் வகை நிலக்கரியும் சேர்க்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் நிரந்தர காந்தங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பம் தனியார் துறைக்கு மாற்றப்பட்டதன் மூலம் உற்பத்தி இப்போது தொடங்கியுள்ளது. மேலும் நாட்டில் அரிய வகை நிரந்தர காந்தங்கள் தயாரிப்பு இந்த ஆண்டிலேயே தொடங்கும். இது மின்சார வாகனங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளுக்கு தேவையான முக்கிய கனிமங்களை தன்னிறைவை நோக்கி ஒரு முக்கிய படியாக அமைந்துள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் தொடங்கியுள்ளது என்று தெரிவித்தார். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.